வணக்கம் நேயர்களே, சொல்லுங்கள் விழுங்கள் பகுதியில் இன்றைக்கி எந்த மாநிலத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா கர்நாடக மாநிலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கர்நாடக மாநிலத்தோட தலைநகர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெங்களூரு. இந்த பெங்களூரை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கார்டன் சிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவின் தோட்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பெங்களூருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு, அதாவது சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு மென்பொருள் உற்பத்தி மையம். இந்தியாவிலேயே அதிக மென்பொருள் வந்து இந்த பெங்களூரில் வந்து உற்பத்தி பண்ணப்படுகின்றது. அதே மாதிரி இன்னொரு பேர் என்னென்னா மின்னணு தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காஃபி உற்பத்தி. இந்தியாவின் காஃபி உற்பத்தி மொத்தம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் நிறைய வந்து காஃபி உற்பத்தி நடக்குது. இங்கே வந்து எந்த ஆறு வந்து நிறைய உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான ஆறு எதுன்னு பார்த்திங்கன்னா காவிரி ஆறு. இந்த காவிரி ஆறு கர்நாடகாவில் இருக்கிற குடகுமலை பகுதியில் உற்பத்தி ஆகுது. கர்நாடகாவில் இருக்கிற குடகுமலை பகுதியில் உற்பத்தியாகி இந்த தமிழ்நாட்டுக்கு எது வழியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒகேனக்கல் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள நுழையுது. இந்த காவிரி ஆறு உற்பத்தியாகி கொஞ்சம் தூரம் வரதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சியை உற்பத்தி பண்ணுது. அந்த நீர்வீழ்ச்சியில் பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிவனசமுத்திரம் அப்படின்ற நீர்வீழ்ச்சி. அங்கே தான் தென்னிந்தியாவின் நீர்மின் நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கர்நாடக மாநிலம் வேறு எதுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பட்டு உற்பத்தி. 80% இந்திய பட்டு உற்பத்தியை யார் பூர்த்தி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கர்நாடக மாநிலத்தில் தான் வந்து முக்கியமாக வந்து 80% பட்டு உற்பத்தி பூர்த்தி செய்யப்படுகிறது. இங்கே சென்ட்ரல் சில்க் போர்டு அப்படிங்கிறது இந்த பெங்களூரில் மல்லேஸ்வரம் அப்படிங்கிற பிளேஸில் இருந்து இருக்குது. அதனால் வந்து பட்டு உற்பத்திக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மாநிலம். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்நாடக மாநிலத்தில் விளையக்கூடிய காஃபியும் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு காஃபி, இங்கே தயாரிக்கப்படுகின்ற காஃபியும் உலக பிரசித்தி பெற்றது. அதே மாதிரி இந்த கர்நாடக மாநிலத்தில் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்திங்கன்னா சந்தன உற்பத்திக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த சந்தன பொருட்கள், சந்தன உற்பத்தி எல்லாமே வந்து உலக அளவில் வந்து இதுக்கான மார்க்கெட் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற தொழில் வளம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் இயற்கை எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதான சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மாநிலம் வந்து முதல்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நாள் முன்னாடி, அதாவது நம்மளுடைய பிற்கால சோழர்கள் ஆட்சி பகுதியில் பாதி பகுதி வந்து சோழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. சோழர்கள் கட்டுப்பாட்டில் இருந்து இந்த பகுதி யாருக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விஜயநகர பேரரசு கட்டுப்பாட்டுக்கு. அதுக்கு நடுவில் வந்து ஒய்சாளர்களுடைய கட்டுப்பாட்டிலையும் வந்து இந்த மாநிலம் வந்து இருந்திருக்கு. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முன்னாடி இந்த பகுதி யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹைதர் அலி வந்து இதை வந்து கட்டுப்படுத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஹைதர் அலியை வந்து ஹைதர் அலி அவருடைய பையன் திப்பு சுல்தான் அவங்க 2 பேரையும் பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் இந்தியா கண்ட்ரோலில் இந்த கர்நாடகா பகுதி வந்து வந்தது. இந்த கர்நாடகாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது. அதில் மெயின் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மைசூர் பேலஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹம்பி அப்படிங்கிறது விஜயநகர பேரரசுடைய ஒரு காலத்தில் தலைநகராக இருந்தது. அந்த விஜயநகர பேரரசுடைய தலைநகரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சிதிலமடைஞ்ச நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அதனுடைய சிதிலமடைஞ்ச ஒரு இதுதான் எச்சங்கள் தான் வந்து மிச்சம் இருக்குது. கர்நாடக மாநிலத்திலேயே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. அந்த நீர்வீழ்ச்சி பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜோக் நீர்வீழ்ச்சி. இது எந்த ஆறால் வந்து உற்பத்தி ஆகப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஷராவதி ஆறால் இந்த மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி வந்து உற்பத்தி ஆகின்றது. ஸோ இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கர்நாடக மாநிலம், இந்த கர்நாடக மாநிலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய நடனங்கள்லாம் இருக்குது, சில நாட்டுப்புற வகை நடனங்களும் இருக்குது. யக்ஷகானா அப்படிங்கிறது இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய வகையான நடனங்கள். இந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பட்டு, அதை மைசூர் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு பட்டு. சிரவணபெலகுல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த சிரவணபெலகுல்லா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமணர்களுடைய கோமதீஸ்வரர் ஸ்டாச்சு, அதாவது மிகப்பெரிய ஒரு சிலை வந்து இருக்குது. சரவணபெலகுல்லாவும் வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மைசூருக்கு கிட்ட வர மாதிரி இருக்கும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்ம கர்நாடக மாநிலத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கான கேள்விக்கு போவோமா? இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? அதாவது சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு அழைக்கப்படுகின்ற மாநிலம் இது. இந்த கேள்விக்கான பதிலை தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு உங்களுடைய நேம், ஏஜ், குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரியோட வாட்ஸ்அப் செய்யுங்க. முதலில் சொல்லக்கூடிய 3 பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்.